நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா, இயேசு கிறிஸ்து போதித்த போதனைக்கு எதிராக பேசுவோர் யாராக இருந்தாலும் அவர்கள் எதிர் கிறிஸ்துக்கள், அவ்வளவுதான். கிறிஸ்துவுக்கு எதிரான ஒரு கருத்தை சொல்கிறார்கள். கிறிஸ்து போதித்த கருத்துக்கு எதிரான கருத்து. அப்ப கிறிஸ்து போதித்த கருத்து என்ன என்றால், நம்ம எல்லாம் தத்தெடுக்க அவர் மனிதனாக பிறந்தார். அதாவது மனித உரு எடுத்து மனிதனாக பிறந்தார். அதுதான் நமக்கு இயேசு சொல்லி கொடுத்த போதனை. இதுக்கு எதிராக இல்லை இதுக்கு அவர் பிறக்கல, மாறா அதுக்கு பிறந்தார், ரத்தத்தை கொடுக்க பிறந்தார், அதை கொடுக்க பிறந்தார் யாராச்சும் மாற்றி பேசினால் அவர்கள் தான் எதிர் கிறிஸ்துக்கள், கிறிஸ்துவுக்கு எதிரான கருத்துடையவர்கள், அவ்வளோதான். அதனால தான் இவர் சொல்லுகிறார், அவங்கள இழிவுபடுத்த சொல்லவில்லை யோவான். அவர் நமக்கு அடையாளம் காட்டுகிறார், இவர்களே ஏமாற்றுவோர் எதிர் கிறிஸ்துக்கள் அப்படின்னு சொல்லி உங்கள் உழைப்பின் பயனெல்லாம் விட்டுருங்க. அடுத்து 9க்கு வந்துடுங்க. கிறிஸ்துவின் போதனையில் நிலைத்திராமல். இப்போ நான் சொன்னேன் அல்லவா, கிறிஸ்துவின் போதனை எது? நாமெல்லாம் மீட்கப்பட வேண்டும் அப்படின்னா அந்த ஃபில்லியல் தத்தெடுப்பு முறைப்படி தத்தெடுக்கப்பட வேண்டும் என்பதற்காக அவர் சில வழிமுறைகளை சொல்லித் தருகிறார். நேற்று ரோமேர் 10:3 பார்த்தோம் அல்லவா, கடவுளுக்கு ஏற்புடைய முறை என்றெல்லாம் பார்த்தோம் இல்லையா. அந்த போதனை கிறிஸ்துவின் போதனையில் நிலைத்திராமல் வரம்பு மீறி செல்வோர். வரம்பு மீறுதல் அப்படின்னா இதுக்கு மேலே ஏதாவது கருத்து சொல்லுதல், அதில் இருக்காமல் மேலே வேற எதையாவது கருத்து சொல்லுதல். வரம்பு மீறி செல்வோர் கடவுளை கொண்டிருப்பதில்லை. கடவுளை கொண்டிருப்பதில்லை, அவருடைய உறவை கொண்டிருப்பதில்லை. அவர் போதனையில் நிலைத்திருப்போரிடமே தந்தையும் மகனும் இருக்கிறார்கள். அப்ப இவர்களிடமே இருக்கிறார்கள் என்றால் என்ன? அந்த குடும்பத்தில் இருக்கிறார்கள். தந்தை மகன், கடவுள் இயேசு அப்படி சொல்லல, தந்தை மகன் என்ற அந்த உறவு வைத்து பேசும் பொழுது நாமும் ஒரு பங்காளியாக அதில் இருக்கிறோம். எப்ப? அந்த போதனையில் நிலைத்திருப்போரிடமே தந்தையும் மகனும் இருக்கிறார்கள். உங்களிடம் வருவோர் இப்போதனையை ஏற்காதிருப்பின், இந்த போதனையை ஏற்காத ஒருவர் உங்கள்கிட்ட வரா. யார் இப்ப இந்த போதனை ஏற்காதவர்கள்? அந்த இடத்த நீங்க கவனிச்சுக்கணும். பிரேஸ் தி லார்ட் சொல்றவங்கெல்லாம் இந்த போதனையில் இல்லாதவர்களாக இருக்கிறார்கள். இப்போது தற்போதைய காலகட்டத்தில், காலத்தின் அறிகுறி என்று சொல்கிறோம் அல்லவா. பிரேஸ் தி லார்ட் அந்த காலத்திலேருந்து இல்லை, 1952 பிரேஸ் தி லார்ட் கண்டுபிடிக்கிறது பெந்தகோஸ்து திருச்சபை, பெந்தகோஸ்து சபை அப்படின்னு வச்சுக்குவோம். அந்த பெந்தகோஸ்து சபையிலிருந்து ஒரு முடிவெடுக்கிறார்கள். என்ன முடிவெடுக்கிறார்கள்? அருங்கொடை இயக்கம் என்று ஒரு இயக்கத்தை ஆரம்பிப்போம். அது என்ன என்றால், நம்முடைய நம்பிக்கை, நம்முடைய பிரேஸ் தி லார்ட் சொல்லுறதுக்கு மனசு படைத்தவர்கள் வேறு சபைகளில் இருந்தால் அவர்கள் அங்கே அதை விட்டு நம்முடைய இடத்திற்கு வர வேண்டிய தேவையில்லாமல் ஒரு இயக்கம் என்ற முறையில் ஆரம்பித்து அந்த இயக்கத்தை வேற எல்லா சபைகளிலும் நாம் இதன் கிளைச்சபையாக அங்கே வைப்போம், அங்கே தொடங்குவோம். அவர்களுடைய நம்பிக்கை பெந்தகோஸ்து நம்பிக்கையாக இருக்கும், ஆனால் அவர்கள் இருக்கும் இடம் அந்தந்த கிளைகளில் இருக்கும், அந்தந்த சபைகளில் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறார்கள். அதன் பின் எங்கே போகிறது? நமக்கு தெரிந்த சிஎஸ்ஐ ப்ராட்டஸ்டன்ட் குரூப்பு, அவங்க அதில் ஒரு குரூப் அங்கே போய் ஆரம்பிக்கிறது. அப்புறம் செவன்த்லே இப்படி எல்லா இதுலேயும் ஆரம்பித்து வரும்போது ரெனிரோ கண்டலமெசா, ரானர் அப்படின்னு 2 பேர் இருக்கிறார்கள். இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், 1965 இந்த ஒரு தப்பறையை, அதான் அந்த இயக்கத்தின் புலிக்காரத்தை அப்படின்னு வச்சுங்களாட்டி இங்கே கொண்டு நம் திருச்சபையில் புகுத்துகிறார்கள். விஷ புலிக்காரம் என்றுதான் நாம் அதை பார்க்க வேண்டும். அதுதான் சிறுக சிறுக வளர்ந்து இன்று பரவி வந்திருக்கிறது. இதை நம்முடைய பார்வையில் எப்படி பார்க்க வேண்டும் என்றால், இந்த வேண்டாம் என்று, அதாவது உறவு வேண்டாம், ஃபில்லியல் தத்தெடுப்பு முறைப்படி கிடைக்கக்கூடிய கடவுளின் உறவு
வேண்டாம் என்று சொல்லக்கூடிய அந்த புலிக்கார் அதை கொண்டு வந்து இங்கே விட்டவர் ரெனிரோ கண்டலமெசா என்று கருதினாலாக இருக்கிறார் அல்லவா? அல்ல ஒருத்தர். அப்போ அவர் தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ரெனிரோ கண்டலமெசா பேப்பல் ப்ரீச்சர் என்று சொல்வார்கள், கப்புச்சின் சபையை சேர்ந்தவர். அந்த பேப்பல் ப்ரீச்சர் அப்படின்னா உங்களுக்கு தெரியும், அந்த பாவசீனை கொடுக்குறவர் திருத்தந்தைக்கு. அவர் வந்து இந்த முக்கியமான அந்த தவ காலத்தில் வரக்கூடிய இதில் மறைவுரை கொடுப்பார். இப்படியெல்லாம் பல விஷயங்கள் இருக்கிறது. அது மாதிரி ஒரு முக்கியமான பதவியை அவர் வகித்ததால் அதை பயன்படுத்தி உலகம் முழுவதும் உள்ள எல்லா பங்கிலும் இந்த அருங்குறை இயக்கத்தின் கிளை உருவாகும்படி செய்திருக்கிறார். இதை இப்படி பார்க்கணும். இப்படி பார்க்க விட எப்படி பார்க்க வேண்டும் என்றால் இந்த வார்த்தைகளில் பார்க்க வேண்டும். எந்த வார்த்தைகள்? இந்த போதனையை ஏற்காதவர்கள் யார் யார் என்று அவர் காட்டுவதற்கு ஒரு இயக்கத்தை ஆரம்பித்து இங்கே திருச்சபைக்குள் செயல்படுத்தி கொண்டு வருகிறார். இவ்வளவுதான். இயேசுவின் போதனையை ஏற்காதவர்களாக இருக்கக்கூடிய கத்தோலிக்கர்கள் யார் என்று காட்டக்கூடிய ஒரு இயக்கம்தான் இந்த அருங்குறை இயக்கம்.